இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அடுத்தது என்ன பண்றதுன்னு ஒரு முடிவெடுக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன் வெற்றி. ஒரு பக்கம் என்ன கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள எப்ப கல்யாணம்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. அவருக்கும் பதில் சொல்ல முடியல என்னால. இங்க வீட்ல ஒரு மாதிரி பிரஷராவே இருக்கு. நான் ரொம்ப குழப்பமான மனநிலையில இருக்கேன். எனக்கு இந்த தாலியை கட்டினது யாருன்னு தெரிஞ்சே ஆகணும். இருந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம ஆயிடுச்சு. நான் என்ன செய்யறதுன்னே தெரியல வெற்றி. நீங்க கவலை விடுங்க. இந்த மேட்டரை ஐயா கிட்ட சொல்லிட வேண்டியதான். மேடம், நான் உங்களை கெஞ்சி ஐயோ கேட்டுக்கிறேன். வெற்றி ப்ளீஸ். எனக்கு நீங்க கொஞ்சம் டைம் கொடுங்க. அவன் யாருன்னு நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சு கொடுக்கறேன். வெற்றி, எனக்கு உதவின்னு போய் நிக்கிறதுக்கு யாருமே இல்லை. நான் முழுசா உங்களை தான் நம்புறேன். தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. மேடம், நான் இருக்கேன் மேடம். வரேன். நான் இந்த பூமியில வாழுற தகுதியவே இழந்துட்டேன். என்ன விடு முருகா, என்ன விடு. நான் சாக போறேன், விடு. என்னால எப்படி வாழ முடியும்? எனக்கு நடந்த அநியாயம் தான் உனக்கு தெரியுமே. என்ன இந்த ஊரே பார்த்து அசிங்கமா பேசுது. எல்லாரும் என்ன பார்த்து தப்பான பொண்ணுன்னு சொல்றாங்க. அவங்க பாக்குற பார்வை என்ன நெருப்பு மாதிரி சுடுது. என்னால தாங்க முடியல முருகா, தாங்க முடியல. நான் ஒரேடியா போய் சேர்ந்துறேன், என்னை விட்டு. கவலைப்படாம எப்படி இருக்க முடியும்? ஒவ்வொருத்தங்க கிட்டயும் போய் நான் நல்லவன்னு நிரூபிச்சிட்டு இருக்க முடியுமா? என்னை யார் நம்புவா? டேய், என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? உன் கல்யாணத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். உனக்கு எதுவும் ஐடியா இல்லையா? டேய், எந்த மாதிரி செய்யணும்னு உன் விருப்பத்தையும் சொல்லுடா. அம்மா, எனக்கு ஒரு உதவி செய்றியாம்மா? என்ன? இந்த கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கிறீங்களா? எதுக்கு? எலெக்ஷன் வருதுமா. இந்த டைம்ல ஏகப்பட்ட வேலை இருக்குமா. நான் தான் இறங்கி நின்னு வேலை செய்யணும். தொகுதி முழுக்க என்னதான் தெரியும். நான் பிரச்சாரத்துக்கு போகலன்னா ரொம்ப கஷ்டமாயிடுமா. டேய், எலெக்ஷன்ல உங்க அப்பா ஜெயிக்கணும்னு தான் இந்த கல்யாணத்துக்கே சரின்னு சொல்லிருக்காரு. அதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்கடா. நீ போய் தான் அப்பாவை ஜெயிக்க வைக்கணும்னு ஒரு அவசியமும் இல்ல. ஒழுங்கா போய் கல்யாணத்துக்கான வேலையெல்லாம் பாரு, போ. புரியுதா? முருகா, ஏன்டா இப்படி பண்ண?
என்னால இத நம்பவே முடியலையேடா. நம்ப முடியலன்னா அந்த அளவுக்கு நீங்க இவன் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க, அப்படிதானே? ஆனா எனக்கு தெரியும், இவன் நல்லவன் மாதிரி நடிச்சு எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கான். எனக்கு தெரியும் என்னைக்காவது ஒரு நாள் இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டு வந்து நிப்பான்னு. இன்னைக்கு பண்ணிட்டான். புள்ள புள்ளன்னு விட்டு கொடுக்காம பேசுவீங்களே, இப்ப பாத்தீங்களா? உங்களை எல்லாம் ஒரு மண்ணுக்கு கூட மதிக்கல அவன். அப்பா, என்னப்பா பேச்சே காணோம்? இப்போ கூட அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்கல்ல, இப்போ உங்க முகத்திலேயே கரிய பூசிட்டான், பாத்தீங்கல்ல? இதான் இவனோட சுயரூபம். இப்போ அது இவனை பத்தி புரிஞ்சுக்கங்க. நீங்க வேணும்னா அவனை புள்ளையா நினைக்கலாம், ஆனா அவனுக்கு இந்த குடும்பம் எல்லாம் ஒரு விஷயமே இல்ல. உங்க மேல அவனுக்கு கொஞ்சமாவது மரியாதை இருந்திருந்தா இப்படி உங்ககிட்ட சொல்லாம கொள்ளாம கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னு இருப்பானா? என்னடா இப்படி மாலையும் கழுத்துமா வந்து நின்னா இங்க எல்லாரும் உன்னை ஏத்துப்பாங்க நினைச்சியா? வாய்ப்பே இல்ல. எப்ப நீ எங்களை மீறி ஒருத்திய இழுத்துட்டு வந்து நிக்கிறியோ அப்பவே உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு ஆயிடுச்சுடா. ஏய், வெளியே போடா. வெளியே போடா. ரகு, கொஞ்சம் பொறுமையா இருடா. முருகன் கண்டிப்பா தப்பு பண்ண மாட்டான்டா. நம்மள மீறி அவன் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்கான்னா அதுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கும்டா. முருகா, என்னடா ஆச்சு உனக்கு? என்னடா இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிற? என்னமா காரணம் இருக்க போகுது இந்த பொறுக்கி பயலுக்கு? அவரை தப்பா பேசாதீங்க. ஓ, தாலி கட்டி ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள அவனை சொன்னதும் உங்களுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருதோ? சரி, அவன் தான் வந்தான், கொஞ்சம் கூட யோசிக்காம கழுத்தை நீட்டி இருக்க. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? ஆ